வணக்கம், என் பேர் திலிப். நான் ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர். ஸோ இந்த வாரம் வந்து ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் வந்து நிறையா மெத்தட்ஸ் இருக்குது. அதில் நாங்கள் வந்து இப்போது ஈஸியாக ரொம்ப கன்வீனியண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் வந்து அதோட முக்கியத்துவம் அது எதுக்குன்னு வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். வந்து 2015 ஃப்ளட்ஸ் அப்போது எவ்வளோ பேர் சென்னையில் இருந்தீங்கன்னு தெரியல. நான் இருந்தேன். ஸோ நான் இருந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நல்லா நெஞ்சளவுக்கு தண்ணியில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம். அப்போ வந்து நம்மளுக்கு வந்து சாப்பாடு கிடைக்கல, கரண்ட் இல்லை, அந்த மாதிரி நிறையா கஷ்டப்பட்டோம் 2015 ஃப்ளட்ஸில். பட் அது முடிஞ்சு ஒரு 8 மாதத்தில் எங்கள் போர்வெல்லில் தண்ணி இல்லை, காலி ஆகிடுச்சு. அங்கே இருக்கிறது ஒரு அப்பார்ட்மெண்ட் தான். அந்த அப்பார்ட்மெண்ட் போர்வெல்லேருந்து தண்ணி இல்லை, காலி ஆகிடுச்சு. அப்போது ரொம்ப டீப்பாக யோசித்தோம். நம்ம நெஞ்சளவுக்கு கழுத்தளவுக்கு தண்ணியிலேருந்து மிதந்துட்டு இருந்தோம். இப்போ நம்ம போர்வெல்லில் 150 அடி ஆழத்தில் தண்ணி இல்லை, அவ்வளோ தண்ணியை நம்ம என்ன பண்ணோம், சேர்த்து வைக்கலையா, எவ்வளோ தண்ணியை வேஸ்ட் பண்ணுறோம், இப்படியே போனால் நம்மளோட ஃப்யூச்சர் என்ன அப்படின்றதெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தோம். ஸோ அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து நம்ம ரெயின் வாட்டர் வந்து ஹார்வெஸ்டிங் சேவ் பண்ணாததுனால தான். ஸோ காமனாக ரெயின் வாட்டர் வந்து எப்படி பண்ணுறாங்கன்னா, இப்போ நிறையா வீட்டில் வந்து பண்ணுறதில்ல, பட் பண்ணுற ஒரு சில வீட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா, மொட்டை மாடியிலேருந்து வர்ற தண்ணியை வந்து கீழே ஒரு சோக் பிட் மாதிரி போட்டு அதில் செங்கல், கூழாங்கல், கறி, மண் இந்த மாதிரி லேயர் பை லேயராக போட்டு அதில் வந்து ஃபில்ட்ரு பண்ணி உள்ளே இறக்குறாங்க. ஸோ இது வந்து காமனாக பண்ணுற ஒரு மெத்தடு. ஸோ இது வந்து சிட்டிக்குள்ளே வந்து நிறைய இடத்துல பண்ண முடியாது. ஆனால் அந்த சோக் பிட் போடுற அளவு கூட நிறையா வீட்டில் வந்து இடம் இருக்காது. பட் நம்ம வந்து சம்பு கட்டியிருக்கோன்னா அந்த சம்பில் எப்படி ப்ராப்பராக ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நாங்கள் வந்து ஊரப்பாக்கமில் கட்டின ஒரு வீடு. ஸோ இங்கே கூட வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் சோக் பிட் போடுறதுக்கு இடம் கிடையாது. பட் இங்கே வந்து காம்பேக்டாக ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவான ஒரு மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கோம். அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த ஹார்வெஸ்டிங் மெத்தட் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இது வந்து ஒரு ரெடிமேட் ஃபில்டர். நம்மளுக்கு ஆன்லைனில் கிடைக்குது, நிறைய கடைகளில் கிடைக்குது. ஸோ இந்த ஃபில்டரோட விலை பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான், ஒரு 6000 7,000 தான் வரும். அதை வாங்கி நம்ம ஃபிட் பண்ணிட்டோம்னா அந்த ஃபில்டரில் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரெயின் வாட்டர் வருது இல்லையா, ரெயின் வாட்டர் இல்லையா, இது வழியாக வந்து இதில் வந்து ஃபில்டர் ஆகும். ஸோ ஃபில்டர்லேயே வந்து இதை நீங்கள் திறந்து க்ளீன் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி கழட்டிக்கலாம். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் டஸ்ட் இருக்கும். இதில் மழை தண்ணி பெஞ்சுது, நேற்றுக்கெலாம் மழை இருந்துச்சு. ஸோ மொட்டை மாடியில் இருந்த கொஞ்சம் டஸ்ட்லாம் இதில் வந்துடும். இந்த நாசில் திறந்திங்கன்னா நம்ம வந்து நாசில் திறந்து மூடிக்கலாம். கீழே வந்து இதை வந்து க்ளோஸ் பண்ணி ஃபில்ட்ரேஷனுக்காக. ஸோ இது தனியாக இது போக உள்ளே நம்மளுக்கு ஃபில்ட்ரு இருக்குது. ஸோ இந்த ஃபில்டரில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஃபில்டர் வந்து ஒரு மலைக்கு அப்புறமா நம்ம எடுத்து லைட்டாக இப்படி சும்மா டேப்பில் காட்டி வாஷ் பண்ணிட்டாலே போதும். ஸோ அப்படி வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டாலே இந்த ஃபில்டரோட லைஃப் வந்து நல்லாயிருக்கும். அதில் நம்மளுக்கு பெருசாக மெயின்டெனன்ஸ்னு வேறு எதுவுமே கிடையாது. க்ளீன் பண்ணிவிட்டு திரும்ப இந்த மாதிரி உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டு இது ஜஸ்ட்டு நம்ம மூடி மாட்டுற மாதிரி தான், மாட்டி விட்டோன்னா வேலை முடிஞ்சிச்சு. ஸோ அது பாட்டு இருந்துக்கும். ஸோ இது போக இந்த நான் சொன்ன மாதிரி இந்த நாசிலே நம்ம வந்து க்ளீனிங் பண்ணலாம். இது போக ஓவர் ஃப்ளோ லைன் இருந்ததுன்னா இது வழியாக ஓவர் ஃப்ளோ எடுத்துக்கலாம். இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பைப் இருக்கு இல்லையா, இது வழியாக நம்ம வந்து சம்புக்கு வந்து தண்ணி லைன் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த ஃபில்டர் ஆகிற தண்ணியை வந்து நம்ம சம்பில் ஸ்டோர் பண்ணி இன்ஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பெரிய அளவில் நம்ம வந்து இதை ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்ட்டுலாம் இல்லை. நம்ம ஆல்ரெடி மழை தண்ணி வந்து நல்ல தண்ணி தான். ஸோ மற்ற அழுக்கு குப்பையெல்லாம் இது வந்து ஃபில்டர் பண்ணிடுறோன்னா நல்ல தண்ணி தான் சம்புக்கு வரும். அதை நம்ம வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சம்புலேயும் வந்து இப்போது சம்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 10,000 லிட்டர் 14,000 லிட்டர் தான் போடுவோம். அது ஓவராலாக ஒரு நைட்டு மலைக்கு தாங்காது. நம்ம ஊரில் பெய்கிற மலைக்கு வந்து சென்னையில் ஒரு நைட்டுக்கு தாங்காது. அதுக்குள்ளே ஃபில் ஆகிடும். ஃபில் ஆகிடுச்சுன்னா சம்புலேருந்து தனியாக ஹார்வெஸ்டிங்க்கு சோக் பிட் போட்டு சேவ் பண்ணோன்னா நம்மளுக்கு அந்த மழை தண்ணி வேஸ்ட்டும் ஆகாது. அதை ரீயூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ சம்புக்கு வந்து நம்ம லாரியில் தண்ணி வாங்கி விட தேவையில்லை. ஸோ நாங்கள் ஆக்சுவலி ஒரு கால்குலேஷன் பண்ணோம். ஒரு இண்டிவிஜுவல் வீடு, ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் ரூஃப் இருக்க வீட்டில் வந்து சென்னையில் ஆவரேஜ் இயர்லி ரெயின்ஃபால் எடுத்து கால்குலேட் பண்ணிவிட்டு நம்ம வேஸ்ட் வாட்டர் ரீசைக்ளிங் டேங்க் வச்சுருந்தா, இந்த வீட்டில் வந்து வேஸ்ட் வாட்டர் ரீசைக்ளிங் தான் பண்ணுறோம், நார்மல் செப்டிக் டேங்க் கிடையாது. ஸோ இந்த மாதிரி வேஸ்ட் வாட்டர் ரீசைக்ளிங் பண்ணி மழை தண்ணியை சேமித்தாலே ஒரு வருஷத்துக்கு 5 லட்சம் லிட்டருக்கு மேலே நம்மளால் வந்து சேமிக்க முடியும். 5 லட்சம் லிட்டருன்றது வந்து நம்ம யூஸ் பண்ணுறதை விட அதிகமான வந்து தண்ணி. ஸோ நம்ம ஒரு வருஷத்துக்கு 5 லட்சம் லிட்டர் தண்ணி கூட யூஸ் பண்ண மாட்டோம். அதை விட அதிகமாக நம்மளால் சேமிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி சேமிக்கிறதுனால நம்ம வந்து மழை தண்ணியோ இல்லை தண்ணி ப்ராப்ளமோ நம்மளுக்கு வந்து வராது.
ஒவ்வொரு வீட்லேயும் இதை பண்ணலாம். ஸோ இது வந்து பெரிய செலவு இல்லை. இருக்கிற வீட்டில் பண்ணுறது வந்து ரொம்ப செலவு கம்மியான ஒரு விஷயம் தான். புதுசாக ஒரு வீடு கட்டும்போது இது ஒரு காஸ்ட்டே கிடையாது. ஒரு 6000 8000ன்றது ஒரு பெரிய காஸ்ட்டே கிடையாது. செப்டிக் டேங்க் சிட்டி லிமிட்குள்ளே இல்லை, வெளியே இருக்குன்னா செப்டிக் டேங்க் கம்பல்சரி கட்டி தான் ஆகணும். அந்த செப்டிக் டேங்கை விட வேஸ்ட் வாட்டர் ரீசைக்ளிங் டேங்க் விலை கம்மி. அதை பண்ணுறதுனால நம்மளுக்கு நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம கட்டுற வீடெல்லாம் வந்து செல்ஃப் சஸ்டைனபிளாக மாற்றணும். ஸோ அதுதான் எங்களோட ஒரு கோலும் கூட. ஸோ நாங்கள் கட்டுற எல்லா வீட்லேயும் வந்து வேஸ்ட் வாட்டர் ரீசைக்ளிங் வச்சுருப்போம், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் வச்சுருப்போம். ஸோ சஸ்டைனபிள் வாட்டருக்கு இது வந்து யூஸ் ஆகும். அது இல்லாமல் ஆர்கானிக் டெரஸ் கார்டனிங் நாங்களே ஃப்ரீயாக செட் பண்ணி தந்துடுறோம். நம்மளுக்கு தேவையான காய்கறி வந்து நம்ம வீட்டு மொட்டை மாடியிலே விளை வைக்கலாம். சிட்டிக்குள்ளே வீடு கட்டும்போது நம்மளுக்கு வந்து நிறையா காலி இடம் இல்லைனா பரவாயில்ல, நம்ம மொட்டை மாடியிலே ஒரு டெரஸ் கார்டனிங் செட் பண்ணி அதிலே காய்கறி விளைய வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சோலார் மட்டும் வேணும்னா நம்ம அடிஷ்னலாக போட்டுக்கலாம். சோலார் வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான பவர் வந்து அது வந்து ஜென்ரேட் பண்ணிக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லா வீடியும் நம்ம வந்து செல்ஃப் சஸ்டைனபிளாக மாற்றினா நம்மளுக்கும் நல்லது, நம்ம சுற்றுச்சூழலுக்கும் நல்லது. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன். எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.